ஓம் சாந்தி. இன்றைய அழகான முரளியில் அற்புதமாக பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைய முழு முரளியுமே பாபா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அபுவில் அழகாக அமைந்திருக்கக்கூடிய அந்த தில்வாடா கோவிலை பற்றிய ரகசியங்களை பாபா சொல்கிறாங்க. உலகத்தில் சாந்தி வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த சாந்தி எப்போ இருந்தது, எப்படி இருந்தது அப்படிங்கிற கேள்வி வரும்போது பாபா சொல்கிறாங்க, வாங்க அந்த அமைதியை உருவாக்குற அழகான இடம் எங்கே இருக்குன்னு கூட்டிகிட்டு போகிறேன்னு அபுவிற்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அதே போல் சொர்க்கம் வேணும்னு நினைக்கிறாங்க. சொர்க்கத்தினுடைய காட்சி முழுவதுமே அபுவில் மேற்கூரையில் இருக்குது, அதை காட்டுங்க, அதை பார்ப்பதற்காக வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அபுவுடைய ரகசியம் முழுவதும் எல்லாரும் தெரிந்து கொள்ளும்போது பெரும் கூட்டம் கூடிவிடுன்னு பாபா சொல்கிறாங்க. அஜ்மீரில் கூட சொர்க்கத்தினுடைய காட்சி இருக்குது, ஆனால் இங்கே ஏன், அதாவது தில்வாடா கோவிலில் ஏன் அதுக்கு மகிமை இருக்குது அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய நினைவு சின்னமாக இருக்குது. இங்கே கூட ஆதி தேவர் கூட இருக்காங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா சைத்தன்யமான தில்வாடாவை கூட இங்கிருந்து தான் உருவாக்குறாரு, அனைவருக்கும் சத்கதியை இங்கிருந்து தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்த புரிய வைக்கிறாரு. அது கூட நாம் கூட ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். ஆத்ம அபிமானியாக இருக்கிறதுல தான் மிகுந்த முயற்சி தேவைப்படுது. மற்ற சத்சங்கங்கள்லாம் பாருங்கள், உற்றார் உறவினர்களுடைய நினைவுகளெல்லாம் அதிகமாக வரும். இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இங்கே சதா யாரை நினச்சிட்ருக்கோன்னா பாபாவை நினைத்து கொண்டு இருக்கிறோம். அப்போது நம்ம பெரிய பெரிய இடங்களில் கூட நம்ம போய் ஞானம் சொல்லும்போது கூட யோகமும் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அவர்களுடைய மனதை போய் தைக்குங்கிற விஷயத்த பாபா புரிய வைக்கிறாங்க. இது போல் இன்னும் பல நல்ல நல்ல விஷயங்களை பாபா இன்றைய முரளியில் சொல்லியிருக்காங்க. வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. 17/9/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, அபு அனைத்தையும் விட பெரிய தீர்த்த ஸ்தலமாகும் என்ற இந்த ரகசியத்தை அனைவருக்கும் சொல்லுங்கள். சுயம் பகவான் இங்கிருந்து அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தை மனிதர்கள் புரிந்து கொள்வார்களானால் இங்கே பெரும் கூட்டம் கூடிவிடும். பதில்: பாபா எந்த ராஜயோகத்தை கற்பித்திருந்தாரோ அதை இப்போது மீண்டும் கற்பித்து கொண்டிருக்கிறார். இவர் சர்வ வியாபி அல்ல. இந்த முக்கியமான விஷயத்தை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாபா இச்சமயம் அபுவில் உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய ஜட நினைவு சின்னமாக தில்வாடா கோவிலும் உள்ளது. ஆதிதேவர் இங்கே சைத்தன்யத்தில் அமர்ந்துள்ளார். இது சைத்தன்ய தில்வாடா கோவிலாகும். இந்த விஷயத்தை புரிந்து கொள்வார்களானால் அபுவிற்கு மகிமை ஏற்பட்டுவிடும். மேலும் இங்கே பெரும் கூட்டம் கூடிவிடும். அபுவின் பெயர் விளங்குமானால் இங்கே அநேகர் வந்து விடுவார்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு யோகம் செய்வது கற்பிக்கப்பட்டது. மற்ற அனைத்து இடங்களிலும் அனைவரும் தாமாகவே கற்றுக்கொள்கின்றனர். கற்றுக் கொடுக்கும் தந்தை இருப்பதில்லை. ஒருவர் மற்றவருக்கு தாங்களாகவே கற்பிக்கின்றனர். இங்கோ தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறார். இரவு பகலுக்குள்ள வேறுபாடு. அங்கோ அநேக உற்றார் உறவினர்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கும். இந்த அளவுக்கு நினைவு செய்ய முடியாது. அதனால் ஆத்ம அபிமானி ஆவது கஷ்டமாக உள்ளது. இங்கோ நீங்கள் மிக விரைவாக ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். ஆனால் அநேகருக்கு எதுவும் தெரிவதில்லை. சிவபாபா நமக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று. எந்த தந்தை இவருக்குள், அதாவது பிரம்மா பாபாவிற்குள் வீற்றிருக்கின்றாரோ அவர் இங்கே அமர்ந்துள்ளார். அவரை நினைவு செய்ய வேண்டியுள்ளது. அநேக குழந்தைகளுக்கு சிவபாபா பிரம்மாவின் உடல் மூலம் நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயமே இல்லை. எப்படி மற்றவர்கள் சொல்கிறார்களோ நாங்கள் எப்படி நம்புவது என்று, அதுபோல சொல்பவர்கள் இங்கேயும் உள்ளனர். முழு நிச்சயம் இருக்குமானால் மிகுந்த அன்போடு பாபாவை நினைவு செய்து செய்தே தனக்குள் சக்தியை நிரப்பி மிகுந்த சேவை செய்வார்கள். ஏனென்றால் முழு உலகத்தையும் தூய்மையாக்க வேண்டும் இல்லையா? யோகத்திலும் குறைவாக உள்ளனர் என்றால் ஞானத்திலும் குறைவாக உள்ளனர்.
கேட்கவோ செய்கின்றனர், ஆனால் தாரணை ஆவதில்லை. தாரணை ஆகிறதென்றால் பிறகு மற்றவர்களையும் தாரணை செய்ய வைப்பார்கள். பாபா புரிய வைத்திருந்தார், உலகத்தில் உள்ள மனிதர்கள் மகாநாடு முதலியவை நடத்தி கொண்டே இருக்கின்றனர். உலகத்தில் சாந்தி நிலவ வேண்டும் என விரும்புகின்றனர். ஆனால் உலகத்தில் சாந்தி எப்போது இருந்தது, எவ்விதமாக உருவானது என்பது பற்றி எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. எந்த விதமான சாந்தி இருந்ததோ அதுதான் வேண்டுமல்லவா? இதையோ குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிவீர்கள். உலகத்தில் சுகம் சாந்தியின் ஸ்தாபனை இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாபா வந்துவிட்டார். எப்படி இந்த தில்வாடா கோவில் உள்ளது, ஆதி தேவரும் இருக்கின்றார். மேலே உலகத்தில் சாந்தி காட்சியும் உள்ளது. எங்காவது மகாநாடு முதலியனவற்றில் உங்களை அழைக்கிறார்கள் என்றால் நீங்கள் கேளுங்கள், உலகத்தில் எப்படிப்பட்ட சாந்தி வேண்டும் என்று. இந்த லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்தில் உலகத்தில் சாந்தி இருந்தது. அதுவே தில்வாடா கோவிலில் முழு நினைவு சின்னமாக உள்ளது. உலகத்தில் சாந்தியின் உதாரணமோ வேண்டும் தானே? லக்ஷ்மி நாராயணனின் சித்திரத்தின் மூலம் கூட புரிந்து கொள்வதில்லை. புத்தி கல்புத்தி அல்லவா? ஆகவே அவர்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் சொல்ல முடியும் என்று. உலகத்தில் சாந்தியின் உதாரணம் ஒன்று லக்ஷ்மி நாராயணன் உள்ளனர். மேலும் பிறகு இவர்களின் ராஜதானியையும் பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் அதையும் தில்வாடா கோவிலுக்கு போய் பாருங்கள். மாடல் தான் காட்டப்படும் இல்லையா? அதை போய் அபுவில் பாருங்கள். கோவிலை கட்டி இருப்பவர்கள் கூட இதை அறிந்திருக்கவில்லை. அவர்கள்தான் இந்த நினைவு சின்னத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு தில்வாடா கோவில் என பெயரிடப்பட்டுள்ளன. ஆதி தேவரையும் கூட அமர்த்தியுள்ளனர். மேலே சொர்க்கத்தையும் காட்டியுள்ளனர். எப்படி அது ஜடமாக உள்ளதோ அதே போல நீங்கள் சைத்தன்யமாக இருக்கின்றீர்கள். இதற்கு சைத்தன்ய தில்வாடா கோவில் என பெயரிட முடியும். ஆனால் எவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்துவிடும் என தெரியாது. இது பிறகு என்ன என்று மனிதர்களை குழம்பி போவார்கள். புரிய வைப்பதில் மிகுந்த முயற்சி தேவைப்படுகிறது. அநேக குழந்தைகள் கூட புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றனர். வாசலின் அருகிலேயே கூட அமர்ந்திருக்கலாம், ஆனால் எதுவும் புரிந்து கொள்வதில்லை. கண்காட்சிக்கு பலவிதமான மனிதர்கள் செல்கின்றனர். ஏராளமான மடங்கள் வழிமுறைகள் உள்ளன. வைஷ்ணவ தர்மத்தினர் கூட உள்ளனர். வைஷ்ணவ தர்மத்தின் அர்த்தம் கூட அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. கிருஷ்ணரின் ராஜ்யம் எங்கே உள்ளது என்பது பற்றி அவர்களுக்கு தெரியாது. கிருஷ்ணரின் ராஜ்யம் கூட ஸ்வர்க்கம் வைகுண்டம் என சொல்லப்படுகிறது. பாபா சொல்லி இருக்கின்றார், எங்கே அழைப்பு வருகிறதோ அங்கே சென்று நீங்கள் புரிய வையுங்கள். உலகத்தில் சாந்தி எப்போது இருந்தது? இந்த அபு அனைத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்தஸ்தலம். ஏனென்றால் இங்கே பாபா உலகத்திற்கு சத்கதி அளித்து கொண்டிருக்கிறார். அபுமலை மீது அதன் உதாரணம் பார்க்க வேண்டும் என்றால் போய் தில்வாடா கோவிலை பாருங்கள். உலகத்தில் சாந்தி எப்படி ஸ்தாபனை செய்யப்பட்டது, அதனுடைய உதாரணம். இதை கேட்டு அதிக குஷி அடைவார்கள். ஜைனர்களும் கூட குஷி அடைவார்கள். நீங்கள் சொல்வீர்கள், இந்த பிரஜாபிதா பிரம்மா நம்முடைய தந்தை ஆதிதேவர். நீங்கள் இதை புரிய வைக்கிறீர்கள், பிறகும் புரிந்து கொள்வதில்லை. பிரம்மா குமாரிகள் என்ன சொல்கிறார்கள் என தெரியவில்லை என சொல்கிறார்கள். ஆகவே குழந்தைகள், நீங்கள் அபுவிற்கு மிக உயர்ந்த மகிமை செய்து புரிய வைக்க வேண்டும். அபு பெரியதிலும் பெரியதொரு தீர்த்தஸ்தலமாகும். பாம்பேவிலும் கூட நீங்கள் புரிய வைக்க முடியும் அபு மலை பெரிதிலும் பெரிய தீர்த்தஸ்தலம் என்று. ஏனென்றால் பரமபிதா பரமாத்மா அபுவில் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்துள்ளார். எப்படி சொர்க்கத்தின் படைப்பை படைத்துள்ளார், அந்த சொர்க்கத்தின் மற்றும் ஆதி தேவரின் மாதிரிகள் அனைத்தும் அபுவில் உள்ளன. அதை எந்த ஒரு மனிதரும் நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை, இப்போது அறிந்து கொண்டோம். உங்களுக்கு தெரியாது, அதனால் உங்களுக்கு புரிய வைக்கிறோம். முதலிலோ நீங்கள் கேளுங்கள், உலகத்தில் எந்த விதமான சாந்தியை விரும்புகிறீர்கள் என்று எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? உலகத்தில் சாந்தியோ இவர்களுடைய, அதாவது லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில் இருந்தது. ஒரே ஒரு ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் இருந்தது. இவர்களுடைய குலத்தின் ராஜ்யம் இருந்தது. நீங்கள் வருவீர்களானால் இவர்களுடைய ராஜதானியின் மாதிரி, அதாவது மாடல் உங்களுக்கு காட்டுவோம்.
இதுவோ பழைய தூய்மை இல்லாத உலகம். புதிய உலகம் என்றோ இதை சொல்ல மாட்டார்கள் இல்லையா? புதிய உலகத்தின் மாதிரியோ இங்கே உள்ளது. அதாவது தில்வாடா கோவிலில் இருக்கிறத பாபா சொல்லி புரிய வைக்க சொல்கிறாங்க. புது உலகம் இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள், அதனால் சொல்கிறீர்கள். அனைவரும் அறிந்திருக்கவில்லை, சொல்வதும் இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. விஷயம் மிகவும் சுலபமானது. மேலே சொர்க்கத்தின் ராஜதானி உள்ளது, கீழே ஆதிதேவர் அமர்ந்துள்ளார். அவரை ஆதாம் எனவும் சொல்கின்றனர். அவர் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர். இது போல நீங்களும் மகிமை சொல்வீர்களானால் கேட்டு குஷியாகி விடுவார்கள். மிகவும் சரியாக உள்ளது. சொல்லுங்கள், நீங்கள் கிருஷ்ணருக்கு மகிமை செய்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு எதுவும் தெரியாது. கிருஷ்ணரோ வைகுண்டத்தின் மகாராஜா, உலகத்தின் எஜமானராக இருந்தார். அவருடைய மாதிரி பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் அபுவிற்கு வாருங்கள். உங்களுக்கு வைகுண்டத்தின் மாதிரியை காட்டுகின்றோம். எப்படி புருஷோத்தம சங்கம யுகத்தில் ராஜயோகம் கற்றுக்கொள்கின்றனர், அதன் மூலம் பிறகத்தின் எஜமானராக ஆகின்றார்கள் என்பதனுடைய மாதிரியையும் காட்டுகின்றோம். சங்கம யுகத்தின் தபஸ்யாவையும் காட்டுகின்றோம். நடைமுறையில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அதன் நினைவு சின்னத்தை காட்டுகிறோம். சிவபாபா லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். அவருடைய சித்திரமும் அம்பாளின் கோவிலும் கூட உள்ளது. அம்பாளுக்கு ஒன்றும் 10-20 புஜங்கள் கிடையாது. புஜங்களோ 2 தான் இருக்கும். நீங்கள் வந்தால் உங்களுக்கு காட்டுகிறோம். வைகுண்டத்தையும் கூட அபுவில் காட்டுகிறோம். அபுவில் தான் பாபா வந்து முழு உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்கியுள்ளார், சத்கதி அளித்துள்ளார். அபு அனைத்திலும் பெரிய தீர்த்தஸ்தலமாகும். அனைத்து தர்மத்தினருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒரு பாபா மட்டுமே. அவருடைய நினைவு சின்னத்தை உங்களுக்கு காட்டுகிறோம். வாருங்கள் அபுவிற்கு. அபுவிற்கோ நீங்கள் அதிகம் மகிமை செய்ய முடியும். உங்களுக்கு அனைத்து நினைவு சின்னங்களையும் காட்டுகிறோம். கிறிஸ்தவர்களும் கூட அறிந்து கொள்ள விரும்புகின்றனர். புராதான பாரதத்தின் ராஜயோகத்தை யார் கற்றுத்தந்தார், அது என்ன விவரம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அபுவுக்கு வாருங்கள், காட்டுகிறோம் என்று. வைகுண்டமும் கூட கூரையின் மீது முழுமையாக சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது. நம்ம தில்வாடா கோவிலில் ஒவ்வொரு இடத்திலும் மேலே அப்படியே பார்த்தோம்னா சொர்க்கத்தினுடைய காட்சிகளை எல்லாம் அங்கே வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. பாபா அந்த ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்கும்போது சொர்க்கம் எவ்வளோ அமைதியாக இருந்தது, சொர்க்கம் எப்படியெல்லாம் இருந்தது, அதை எல்லாமே அவங்க வந்து ஜடமாக, சிலையாக, சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் அதுபோல செய்ய முடியாது. ஆக இதை நன்றாக சொல்லி புரிய வைக்க வேண்டும். சுற்றுலா பயணிகள் அலைந்து கஷ்டப்படுகின்றார்கள். அவர்களும் வந்து புரிந்து கொள்ளலாம். உங்களுடைய அபுவின் பெயர் புகழ் பெற்று விட்டால் அநேகர் வந்து விடுவார்கள். அபு மிகவும் புகழ் பெற்றுவிடும். உலகத்தில் சாந்தி எப்படி ஏற்படும் என்று யாராவது கேட்கலாம். சம்மேளனம் முதலியவற்றில் அழைப்புதல் கொடுத்தால் அவர்களிடம் கேட்க வேண்டும். உலகத்தில் சாந்தி எப்போது இருந்தது என்பதை அறிவீர்களா? உலகத்தில் சாந்தி எப்படி இருந்தது? வாருங்கள், நாங்கள் அதை புரிய வைக்கிறோம். மாடல்கள் முதலியன அனைத்தையும் காண்பிக்கிறார்கள். இது போன்ற மாடல்கள் வேறெங்கும் கிடையாது. இதுதான் அனைத்திலும் பெரியதிலும் பெரிய தீர்த்தஸ்தலமாகும். அதில் பாபா வந்து உலகத்தின் சாந்தியை அனைவருக்கும் சத்கதியாக அளிக்கின்றார். இவ்விஷயங்களை யாருமே அறிந்திருக்கவில்லை. உங்களிலும் கூட நம்பர்வாராக உள்ளனர். பெரிய மகாரதிகளாக மியூசியம் முதலியனவற்றை பராமரிப்பவராக இருக்கலாம். ஆனால் சரியானபடி யாராவது புரிய வைக்கிறார்களா இல்லையா என்பது பாபாவோ அறிந்திருக்கிறார் இல்லையா? பாபா அனைத்தையும் அறிந்துள்ளார். யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர்களை புரிந்து கொண்டிருக்கிறார். யார் யார் புருஷார்த்தம் செய்கிறார்கள், என்ன பதவி பெறுவார்கள். இச்சமயம் இறந்து போனால் எந்த ஒரு பதவியும் பெற முடியாது. நினைவு யாத்திரையின் முயற்சியை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பாபா தினந்தோறும் புது புது விஷயங்களை புரிய வைக்கிறார். இது போல புரிய வைத்து அழைத்து வாருங்கள். இங்கோ நினைவு சின்னம் நிரந்தரமாக உள்ளது. பாபா சொல்கிறார், நானும் இங்கே இருக்கிறேன். ஆதி தேவரும் இங்கே இருக்கிறார். வைகுண்டமும் இங்கே உள்ளது. அபுவுக்கு மிகப்பெரிய மகிமையாகிவிடும். அபு என்னவாக ஆகிவிடும் என்பது தெரியாது. எப்படி பாருங்கள்,
குருஷேத்திரத்தை நன்றாக ஆக்குவதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கின்றனர். எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் போய் அங்கே கூடுகின்றனர். அவ்வளவு துர்நாற்றமும் அழுக்கும் சேர்ந்து விடுகிறது. கேட்கவே வேண்டாம், எவ்வளவு பெரும் கூட்டம் சேர்ந்து விடுகிறது. செய்தி வந்தது, பஜன் மண்டலியின் ஒரு பஸ் மூழ்கி போனதென்று. இவையெல்லாம் துக்கம்தான் இல்லையா? அகால மரணம் நிகழ்ந்து கொண்டே உள்ளது. அங்கோ சத்யுகத்தில் இது போல எதுவும் நடைபெறாது. இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் புரிய வைக்க முடியும். உரையாடுபவர்கள் மிகவும் புத்திசாலியாக இருக்க வேண்டும். பாபா ஞானத்தை செய்து, அதாவது ஊட்டிக் கொண்டிருக்கிறார், புத்தியில் பதிய வைத்து கொண்டிருக்கிறார். உலகம் இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் புதிய உலகத்தை சுற்றி பார்க்க செல்வதாக நினைக்கின்றனர். பாபா சொல்கிறார், இந்த உலகம் பழையதாகவே ஆகிவிட்டது. அவர்கள் சொல்கின்றனர், இன்னும் 40,000 வருடங்கள் உள்ளன என்று. நீங்களோ சொல்கிறீர்கள் கல்பமுமே 5000 ஆண்டுகள் தான் என்று. பழைய உலகத்திற்கோ மரணம் எதிரிலேயே உள்ளது. இது காரிருள் என சொல்லப்படுகின்றது. கும்பகர்ணனின் உறக்கத்தில் உறங்கிவிட்டனர். கும்பகர்ணன் அரைக்கல்பம் உறங்கினான், அரைக்கல்பம் விழித்திருந்தான். நீங்கள் கும்பகர்ணனாக இருந்தீர்கள். இந்த விளையாட்டு மிகவும் அற்புதமானது. இந்த விஷயங்களை அனைவராலும் புரிந்து கொள்ள இயலாது. அநேகரோ இப்படியே ஏதோ பாவனையில் வந்துவிடுகின்றனர். இவர்களெல்லாம் சொல்கின்றனர் என்பதை கேட்டால் வந்துவிடுகின்றனர். அவர்களிடம் சொல்கின்றனர், நாங்கள் சிவபாபாவிடம் சொல்கிறோம். சிவபாபா சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். அந்த எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதன் மூலம் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது, அவ்வளவுதான். ஆக அவர்களும் கூட சொல்கின்றனர், சிவபாபா, நாங்கள் உங்களுடைய குழந்தைகள், உங்களிடமிருந்து அவசியம் ஆஸ்தி அடைவோம், அவ்வளவுதான். துன்பமெல்லாம் நீங்கியது. பாவனையின் பலன் பாருங்கள், எவ்வளவு கிடைக்கின்றது. பக்தி மார்க்கத்திலோ அல்பகால சுகம். இங்கோ குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. அதுவோ பாவனையினுடையது, அல்பகால சுகத்தின் பலன். இங்கோ உங்களுக்கு கிடைத்துள்ளது 21 ஜென்மங்களுக்கான பாவனையின் பலன். மற்றபடி சாட்சாத்காரம் முதலியவற்றில் எதுவும் கிடையாது. சிலர் சொல்கின்றனர் சாட்சாத்காரம் கிடைக்க வேண்டும் என்று. அப்போது பாபா புரிந்து கொள்வார், இவர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்று. சாட்சாத்காரம் வேண்டுமென்றால் போய் தீவிர பக்தி செய்யுங்கள், அதில் எதுவும் கிடைப்பதில்லை. அடுத்த ஜென்மத்தில் கொஞ்சம் நன்றாக ஆகிவிடுவார்கள், அவ்வளவுதான். நல்ல பக்தராக இருந்தால் நல்ல ஜென்மம் கிடைக்கும். இவ்விஷயமே தனிப்பட்டது. இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டுள்ளது. பாபா தான் உலகத்தை மாற்றுபவர். நினைவு சின்னம் இருக்கிறது இல்லையா? மிக பழைய கோவில் இது. கொஞ்சம் உடைந்து விடுமானால் பிறகு மராமத்து, அதாவது ரிப்பேர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த அழகோ குறைந்து கொண்டேதான் செல்கிறது. இவை அனைத்தும் அழியக்கூடிய பொருட்கள். ஆக பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, உங்களுடைய நன்மைக்காக தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்வீர்களானால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். படிப்பின் விஷயம் அது. மற்றபடி மதுராவில் மதுபன், அதாவது குஞ்ச், அதாவது குறுகலான தெரு முதலியவற்றை அமர்ந்து உருவாக்குகின்றனர். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கோபியரின் விளையாட்டு என்பதும் கிடையாது. இதை புரிய வைப்பதில் அதிக முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அமர்ந்து நல்லபடியாக புரிய வையுங்கள். மகாநாடு முதலியவற்றிலும் கூட யோகம், அதாவது ஆத்ம ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். வாளில் கூர்மை இல்லை என்றால் யாருடைய புத்தியிலும் ஞானம் பதியாது. அதனால் பாபாவும் சொல்கிறார், இப்போது இன்னும் தாமதமாகும். இப்போது பரமாத்மா சர்வ வியாபி இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வார்களானால் மக்கள் பெரும் கூட்டமாக கூடிவிடுவார்கள். ஆனால் இப்போது அதற்கான நேரம் இல்லை. ஒரு விஷயத்தை முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ராஜயோகத்தை பாபா கற்பித்திருந்தார். அதை இப்போது மீண்டும் கற்பித்து கொண்டிருக்கிறார். இவருக்கு பதிலாக அவரது, அதாவது கிருஷ்ணருடைய பெயரை போட்டுவிட்டார்கள். அவர் இப்போது கருப்பாக ஆகிவிட்டுள்ளார். எவ்வளவு பெரிய பிழை! இதனால்தான் உங்களுடைய படகானது மூழ்கி போய்விட்டது. இப்போது பாபா புரிய வைக்கிறார், இந்த படிப்பு வருமானத்திற்கான ஆதாரமாகும். சுயம் தந்தை மக்களை தேவதையாக ஆக்குவதற்காக படிப்பு சொல்லி தருவதற்காக வருகின்றார். இதில் தூய்மையாகவும் அவசியம் ஆக வேண்டும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும்.
நம்பர் வாரோ இருக்கவே செய்கின்றனர். சென்டர்கள் அனைத்திலும் நம்பர் வார் உள்ளனர். இது முழு ராஜதானி ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. சாதாரண விஷயம் கிடையாது. சொர்க்கம் என சொல்லப்படுவது சத்யுகம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் அங்குள்ள ராஜ்யம் எப்படி நடைபெறுகிறது மற்றும் தேவதைகள் கூட்டத்தை பார்க்க வேண்டுமானால் அபுவிற்கு வாருங்கள். மேலே கூரையில் சொர்க்கம் காட்டப்படுவதாக வேறு எங்குமே கிடையாது. அஜ்மீரில் சொர்க்கத்தின் மாடல் இருந்தாலும் கூட அது வேறு விஷயம். இங்கோ ஆதி தேவரும் கூட இருக்கிறார் அல்லவா? சத்யுகத்தை யார் எப்படி ஸ்தாபனை செய்தார்? இதுவோ மிக சரியான நினைவு சின்னமாக உள்ளது. இப்போது நாம் சைத்தன்ய தில்வாடா என்ற பெயரை எழுத முடியாது. எப்போது மனிதர்கள் தாங்களாகவே புரிந்து கொண்டு விடுவார்களோ அப்போது தாங்களாகவே சொல்வார்கள் நீங்கள் எழுதுங்கள் என்று. இப்போது அல்ல. இப்போதோ பாருங்கள், கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே என்ன செய்து விடுகிறார்கள்? கோபக்காரர்களாக அதிகம் உள்ளனர். தேகாபிமானம் உள்ளது இல்லையா? குழந்தைகளாகிய உங்களை தவிர ஆத்ம அபிமானியாகவோ யாரும் இருக்க முடியாது. முயற்சி செய்ய வேண்டும். அதிர்ஷ்டத்தில் இருந்தால் நடக்கட்டும் என்று இருந்துவிடக்கூடாது. முயற்சி செய்பவர்கள் இது போல சொல்ல மாட்டார்கள். அவர்களும் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். பிறகு ஃபெயிலாகி விட்டால் அப்போது சொல்வார்கள் அதிர்ஷ்டத்தில் எது இருந்ததோ அது நடந்தது என்று. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தைய நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: ஆத்மாபிமானி ஆவதற்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். எது அதிர்ஷ்டத்தில் இருக்குமோ அது நடக்கட்டும் என்று ஒருபோதும் யோசிக்கக்கூடாது. புத்திசாலிகளாக ஆக வேண்டும். 2. ஞானத்தை கேட்டு அதை ஸ்வரூபத்தில் அதாவது நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். நினைவின் கூர்மையை தாரணையில் செய்து பிறகு சேவை செய்ய வேண்டும். அனைவருக்கும் அபு என்ற மகான் தீர்த்தஸ்தலத்தின் மகிமையை சொல்ல வேண்டும். வரதானம்: ஒரு பாபா என்ற வார்த்தையின் நினைவின் மூலமாக நினைவு மற்றும் சேவையில் இருக்கக்கூடிய உண்மையான யோகி, உண்மையான சேவாதாரி ஆவீர்களாக. விளக்கம்: குழந்தைகளாகிய நீங்கள் வாயால் அல்லது மனதால் திரும்ப திரும்ப பாபா என்ற வார்த்தையை கூறுகின்றீர்கள். குழந்தைகள் ஆவீர்கள். எனவே பாபா என்ற வார்த்தை அதாவது தந்தை நினைவிற்கு வருவது அல்லது யோசிப்பது இதுதான் யோகமாகும். மேலும் வாயால் அடிக்கடி பாபா இவ்வாறு கூறுகின்றார், பாபா இப்படி கூறுகின்றார் என கூறுவது இதுதான் சேவையாகும். ஆனால் இந்த பாபா அதாவது தந்தை என்ற வார்த்தையை ஒரு சிலர் இதயபூர்வமாக கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் ஒரு சிலர் நாலேஜ் அதாவது அறிவினுடைய புத்தி மூலமாக கூறுபவர்களாக இருப்பார்கள். யார் இதயபூர்வமாக கூறுகின்றார்களோ அவர்களுடைய இதயத்தில் எப்போதும் கண்கூடான பிரத்யக்ஷ பிராப்தியாக குஷி மற்றும் சக்தி கிடைக்கிறது. மூளையை மட்டும் அதாவது புத்தியை மட்டும் பயன்படுத்தி பேசுபவர்களுக்கு பேசும் நேரத்தில் குஷி இருக்கும், சதா காலத்தினுடைய குஷி இருக்காது. ஸ்லோகன்: பரமாத்மா என்ற ஒளி மீது சமர்ப்பணம் ஆகுபவர்களே உண்மையான விட்டில் பூச்சி ஆவார்கள். ஓம் சாந்தி.